இதுவரைக்கும் 1045 உயிர்கள் கொல்லப்பட்டதாகவும் 6000 பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அயத்துல்லா அலி கமேனியினுடைய மகனை புதிய சுப்ரீம் லீடராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லி அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை விடுத்திருக்கின்றார். குவைட்ல ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பலுக்கு அருகே ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெடிப்பு இந்த இடத்துல தான் சைனாவோட என்ட்ரி நடக்குது. ஈரானின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கி இன்றோடு 6வது நாள் தொடங்கிவிட்டது. இந்த 6வது நாள்ல என்னென்ன விடயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் உங்கள் ஹசன் நஸ்மி. இந்த 6வது நாள்ல நம்ம அப்டேட்ஸ் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஈரான்ல என்ன நடந்தது, பிறகு கல்ஃப் கண்ட்ரிஸ்ல என்ன நடந்தது, அதற்கு பிறகு இஸ்ரேலில் என்ன நடந்தது, அமெரிக்காவில் இது என்னென்ன தாக்கங்களை விளைவித்தது, உலக நாடுகளில் என்னென்ன வகையான தாக்கங்களை எல்லாம் விளைவித்தது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். முதலாவது ஈரான்ல நடந்த விடயம். ஈரானுடைய அரசு ஊடகங்களின் கருத்தின்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதலின் பின்னர் ஈரானில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 1045 உயிர்கள் கொல்லப்பட்டதாகவும் 6000 பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் ஈரானிலே 33 அரச கட்டடங்கள் நாசமாக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே முக்கியமாக பாடசாலைகள், வைத்தியசாலைகள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் என்று பல வகையான இடங்கள் குறிப்பிடத்தக்கது. ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடராக தெரிவு செய்யப்படும் வாய்ப்பு முன்னாள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய மகன் முஜ்தபா கமேனி அவர்களுக்கே உள்ளது. அரசியல் ரீதியாக மிகப்பெரிய செல்வாக்குடையவராகவும் ஈரானுடைய போராட்ட குழு IRGC-யுடன் நெருங்கிய தொடர்புடையவராகவும் இருப்பதனால் இவருக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் புதிய சுப்ரீம் லீடராக அயத்துல்லா அலி கமேனியினுடைய மகனை புதிய சுப்ரீம் லீடராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லி அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை விடுத்திருக்கின்றார். அத்தோடு ஈரானுக்கு இப்போ புதிய தலையீடு என்னன்னு சொன்னா, ஈராக்கில் இருக்கின்ற குர்திஸ் அமைப்பையும் அமெரிக்காவுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்காக அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள். ஆனால் ஸ்பெயின் நாடு அதனுடைய விமான தளங்களை ஈரானுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்காக தருவதற்கு மறுத்திருக்கின்றது அமெரிக்காவிற்கு. இதனால் கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பெயினுடனான எங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை இன்றுடன் நாங்கள் நிறுத்தப் போகிறோம் அப்படி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஸ்பெயினை நோக்கி. அடுத்ததாக மத்திய கிழக்காசிய நாடுகள்ல என்னென்ன விடயங்கள் நடந்தது அப்படிங்கிறது நாம் இப்ப பார்க்கலாம். சவுதியினுடைய அமெரிக்கா வெளியுறவு செயலாளர் மற்றும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேசிய கருத்து என்னவென்றால், ஈரான் பிராந்திய அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்றும் ரியாத்தில் உள்ள அமெரிக்காவினுடைய தூதரகத்திற்கு ட்ரோன் தாக்குதல் ஒன்றை நிகழ்த்த கடந்த செவ்வாய்க்கிழமை ஈரான் திட்டமிட்டதாகவும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக இப்ப கட்டார்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொன்னா, டோஹா சிட்டியில் இருக்கிற அமெரிக்காவினுடைய தூதரகத்திற்கு அண்மையில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான வேறு ஒரு இடங்களுக்கு கொண்டு சென்றதாக அரசு தெரிவித்திருக்கின்றது. இது சாதாரண பாதுகாப்பு நடவடிக்கைக்காகத்தான் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கட்டாரினுடைய ஷேக் முகமது மற்றும் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அர்கஜி அவருடன் போர் ஆரம்பித்ததற்கு பிறகு முதன்முறையாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். ஈரான் உடனடியாக இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும், ஈரான் அருகிலுள்ள மத்திய கிழக்காசிய நாடுகளையும் அருகிலுள்ள அரபு நாடுகளையும் போருக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது குவைட்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொன்னா, குவைட்ல ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பலுக்கு அருகே ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெடிப்பு ஈரானினால் தான் நடந்திருக்கும் அப்படி என்று அந்த நாடு சொல்லுகின்றது. இந்த எண்ணெய் டேங்கர் குவைட்டினுடைய முபாரக் அல் கபூர் என்ற துறைமுகத்திற்கு 56 கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த போர்ல உக்ரைன் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, ஈரானுடைய மத்திய கிழக்காசிய நாடுகளின் மீது ஈரான் ஏற்படுத்துகின்ற போர் தாக்குதலுக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்வதற்காக எங்களுடைய அதிகாரிகளை மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அப்படி என்று உக்ரைன் கருத்து தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் சொல்லி இருக்கிற விடயம் என்னன்னு சொன்னா, தெஹ்ரானில் இருக்கிற ராணுவ தளங்களை குறிவைத்து எங்களுடைய புதிய தாக்குதல் ஆரம்பமாகிவிட்டது அப்படி என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அத்தோடு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து ஈரானுடைய ராணுவ திறனில் பெரும்பகுதியை செயலிழக்க செய்து விட்டதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் நாங்கள் வான்வழி ஆதிக்கம் பெற்றுவிட்டோம், அதனால இப்ப ஈரானுக்கு மேல கூட எங்களுடைய விமானங்கள் எந்தவித எதிர்ப்புமின்றி பறக்க எங்களால் முடியும் அப்படி என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு இஸ்ரேலின் நிலைமை இன்னும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியில் ஓரிடத்தில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான காரணம்
ஈரானுடைய தாக்குதலாக இருக்கக்கூடும் என்று செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளது. இப்போ அமெரிக்காவில் என்ன நிலவரம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய செனட் சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது. என்னவென்று சொன்னால், ஈரானுக்கு எதிரான எந்த போர் நடவடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் எடுப்பதாக இருந்தாலும் அதற்கு காங்கிரசினுடைய அனுமதியையும் கட்டாயம் பெற வேண்டும் அப்படி என்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது. இந்த தீர்மானத்திற்கு வாக்கெடுப்பு நடந்து 53க்கு 47 என்ற விகிதத்தில் இந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் ஈரானின் மீதான போர் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய இஷ்டம் போல் செய்யலாம் என்ற முடிவு கொண்டு வரப்படுகின்றது. இந்த போரினுடைய தாக்கம் உலகளாவிய ரீதியில் என்னென்ன வகையான நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், லெபனான்ல ஹிஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக சொல்லி பெய்ரூட் மற்றும் கியாம் நகரில் மிகப்பெரிய தாக்குதல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கின்ற பல உயிர்கள் கொல்லப்படுகின்றது, பல மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஈராக்கில் ஏர்பில் என்கிற ஒரு விமான நிலையத்துக்கு, அமெரிக்காவினுடைய ஒரு விமான நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டிடம் ட்ரோன் தாக்குதல் மூலம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல தான் சைனாவோட என்ட்ரி நடக்குது. சைனா என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, சைனாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் அண்மையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஈரானின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படி என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. இவைகள் தான் யுத்தம் ஆரம்பித்து 6வது நாள் வரைக்குமான அப்டேட்ஸ். அமெரிக்கா இஸ்ரேல் போரினுடைய 7வது நாள் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் அப்டேட் ஆகும்.